நேற்று முன்தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை நகரத்திற்கு ஒரு விரிவான போக்குவரத்து திட்டத்தை அறிவிச்சிருக்கார். 2025 இருந்து 2043 வருஷம் வரைக்கும் 25 ஆண்டு காலத்திற்கான ஒரு செயல் திட்டம். ஒரு 5904 சதுர அடிக்கான மொத்த சென்னை நகரத்தில் பொது போக்குவரத்தை ஒருங்கிணைப்பது எப்படி, அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். சென்னை ஒன் என்ற ஒரு ஆப் மூலமா செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கார். நம்ம முதலமைச்சர் கேட்கிறோம், போக்குவரத்து அமைச்சரை பார்த்து நம்ம கேட்கிறோம், சென்னையில நீங்க கொண்டு வந்த சென்னை ஒன் திட்டத்தின் மூலமாக மாநகர போக்குவரத்து கழகத்தில் முழுமையாக பேருந்து இயக்கத்தை மக்களுக்கு அளிக்க முடியுமா? அந்த விரிவான திட்டமா இருந்தா திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு 4.25 ஆண்டுகள்ல மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒரு தொழிலாளியை கூட நிரந்தர தொழிலாளி நியமனம் பண்ணல. அப்போ எப்படி உங்களுடைய செயல் திட்டத்தை மக்கள் நம்புவார்கள்? நம்ம தான் கேட்கிறோம், மக்கள் எப்படி நம்புவார்கள்? ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு செயல் திட்டத்தை அறிவிச்சாங்க, 2028 வரைக்கும் அறிவிச்சாங்க. அது இப்ப கிடப்புல போடப்பட்டிருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆட்சிகள் மாறும்போது ஒவ்வொரு செயல் திட்டத்தை மக்களை ஏமாற்ற நீங்க உருவாக்கிட்டு பத்திரிகை விளம்பரம் தேடிக்கொண்டு ஒரு மோசமான ஒரு அரசியலை, வாக்கு அரசியலை நீங்கள் செய்வது நியாயம்தானா? பாரத பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் இவர்கள் எவ்வாறு ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய முகம் முதல் பக்கத்தில் வரணும், பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வரணும், இந்த அரசுடைய விளம்பரம் முதல் பக்கத்தில் வரணும், டிவியில நம்ம நிகழ்ச்சி இருக்கணும். இப்படி ஒரு விளம்பர அரசியலை செய்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம், நீங்கள் உருவாக்கக்கூடிய செயல் திட்டம் எப்படி போக்குவரத்து கழகத்தை முழுமையாக பேருந்து இயக்கத்தை மக்களுக்கு கொடுப்பீங்க? ஒரு செயல் திட்டமே இல்ல. 2022 ஆண்டு முதல் போக்குவரத்து கழகத்தில் பணி ஓய்வு வயது 60 வயதாக உயர்த்தினாங்க. உயர்த்திய பின்பு பணி ஓய்வு ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல தமிழ்நாடு முதல் ஓய்வு பெற்றுட்டாங்க. சென்னையில மட்டும் 2000க்கு மேற்பட்டோர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அப்ப 2000 பேரு காலி பணியிடம் மாநகர போக்குவரத்து இருக்கு. இன்று மாநகர போக்குவரத்து கழகத்துக்கான ஓட்டுநர் நடத்துனர் டிசிசி பணி நியமனத்துக்கான இன்டர்வியூ நடக்குது. எவ்வளவு பேர் தெரியுமா? 364 பேர். 2000 பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. 2013 இருந்து ஆளே எடுக்கல. அப்போ 5000 பேருக்கு மேல வேக்கண்ட் வச்சுட்டு 364 பேர் எடுத்தா நம்முடைய முதலமைச்சர் பத்திரிகையின் மூலம் விளம்பரப்படுத்தினார 25 ஆண்டுகள் சென்னையில் இந்த விரிவான போக்குவரத்து செயல் திட்டம் அமுல்படுத்தப்படுமா? எந்த திட்டமும் இல்ல. திட்டம் தான் நம்ம 38 நாள் போராடணும். இந்த அரசாங்க திட்டமே இல்ல. அதெல்லாம் நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம்.